கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. அதே தூய்மை பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு தெருவில் நின்று போராடினாங்களே, அப்ப நீங்க எங்கெங்க போனீங்க? அந்த தூய்மை பணியாளர்கள் கிட்ட நீங்களே பேசுறது கிடையாது. எங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த பயம் வருது? அவங்க கிட்ட நீங்க பேசியிருந்தா, அவங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுத்திருந்தா ஏங்க பயப்பட போறீங்க? இதையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கும் நகராட்சி தலைவருக்கும் தெரியாதா? ஏன் இதே சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட இதையும் கேட்கிறேன். சாதாரண 1 மணி நேரம் மழை பெஞ்சாலே தெருவெல்லாம் தண்ணியா நின்று முட்டிக்கு மேல நிக்குதே உங்களுடைய நகராட்சி. இத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்குது. நீங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து, அதிகாரத்துக்கு வந்ததுல இருந்து, இதை ஒரு ஆள் உங்ககிட்ட எடுத்துட்டு கொண்டு வந்து வர சொல்லணுமா? நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா? தெருவில் நீங்க போறது இல்லையா? உங்க காரு வந்து இந்த வெள்ளத்துல போறது இல்லையா? சொல்லுங்க. அப்ப இதை வந்து அவர்கிட்ட சொல்லணுமா? அவருக்கு எப்படி தெரியும்? எனக்கு தானே தெரியும். ஏன் எம்எல்ஏக்கு இதெல்லாம் தெரியாதா? இப்படி வெள்ளம் சூழ்ந்து நிற்கிறது தெரியாதா? அடுத்தது, இதே மக்கள் போன வருஷத்துல இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து கழிவுநீர் கால்வாயெல்லாம் அமைக்காதீங்க, இது அமைச்சிங்கன்னா எங்களுடைய வாழக்கூடிய இடத்துக்கே பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு மக்கள் போராடுறாங்க. அந்த போராட்டத்தையும் மீறி என்ன பண்றாங்க? கழிவுநீர் கால்வாய் அமைச்சிடுறாங்க. அமைச்சதுக்கு அப்புறம் மழை பெய்யுது, ஒட்டுமொத்த மக்களும் வாழவே முடியாம வீட்டுக்கு வெளியில வந்து நிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுதானே இதை செய்யறீங்க சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே? அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு பேட்டி கொடுக்குறீங்க. இதை விட ஒரு மோசமான விஷயங்க, எல்லா ஊர்லயும் விவசாயத்துக்கு நெல் விளையும், காய்கறி விளையும். இந்த ஊர்ல எல்லாம் தெரியும் சொல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு ஒண்ணு தெரியல பாருங்க. உங்க ஊர்ல 10 அடி உயரத்துக்கு கஞ்சா செடி வச்சு வளர்த்திருக்கிறாங்க. 10 அடி உயரத்திற்கு கஞ்சா செடி வச்சு வளர்த்ததே உங்களுக்கு தெரியலையே. அப்ப எங்களுடைய மக்களுடைய கஷ்டம் எப்படிங்க தெரியும்? இன்னொரு ஊர்ல 3 அடி உயரத்துக்கு கஞ்சா செடி வளர்த்திருக்கிறாங்க இதே திருச்செங்கோட்டுல. இது எதுவுமே தெரியாத நீங்க எங்களுடைய அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் மக்களுக்காக கேள்வி எழுப்பினார்னா அவருக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட தானே சொல்லணும், என் அலுவலகத்துக்கு தானே வந்திருக்கணும். இவ்வளவு ஆண்டுகால உங்க அலுவலகத்துக்கு வந்த இந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியாத நீங்க இன்னைக்கு நாங்க வந்தா மட்டும் சொன்னா தீர்த்துருவீங்களா? இதுல வேற பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியிலே சொல்றாப்புல, நாங்கள் 70 கோடி ரூபாய் அதற்காக நிதி ஒதுக்கியிருக்கோம், 35 கோடியில் திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனிமே அண்ணன் சொன்னது போல அந்த கழிவு நீர்லாம் எங்கேயுமே தேங்கி நிற்காது, முதற்கட்டமா பணிகளை நாங்கள் துவங்கிட்டோம் அப்படிங்கிறாரு. இதுதான் தமிழக வெற்றி கழகம். 4.5 வருஷமா செய்யாதது எங்களுடைய அருண்ராஜ் ஐஆர்எஸ் கேள்வி எழுப்பின ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னு பேட்டி கொடுக்க வச்சிருக்குல்ல, இதுதான் தமிழக வெற்றி கழகம். 4.5 வருஷம் செய்யாதத இப்ப செய்ய வச்சோம்ல, இதுதான் தமிழக வெற்றி கழகம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு சட்டமன்ற தொகுதி, ஒரு நகராட்சி